என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? கவுந்துருச்சா? எந்த ஊர் இது? கைஸ், விருதாச்சலம் ரோட்டில் வந்துகிட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு லாரி ஒன்று கவுந்து கிடக்குது. ஏதோ வருங்களேன். அதுக்குள்ளே ஏன்டா ஹார்ன் அப்படி அடிக்கிற? அட கோளாறு, இந்த ஊர் கோளாறு போல். ஏதோ வருங்களேன், லாரி அப்படியே கவுந்துடுச்சு. நாசமாகிட்டுக்குது கைஸ். வண்டி போட்டு திருப்பி நிற்கிறாங்க. இப்படி நின்று பார்த்துட்டு போவோம் இருங்க. கும்பலாக நிற்கிறாங்களே. கும்பலாக சொத்தம் நாங்கள் ஏன் உனக்கு அத்தோன்னு நிற்கிறாங்களே. யூடியூப் நீங்கள் கவுந்துச்சா எப்படின்னு தெரியல, கவுந்துருக்குது. சரி கிளம்புவோம். இன்னொரு 25 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் காட்டுது கைஸ். மணி என்ன ஆகுது? மணி ஏகப்பட்டது ஆகிட்டுக்குது. ஐயோ, மணி 8:30 10 மணி தான் போவோம். நீங்கள் கோயிலுக்கு போன மாதிரி தான். நாளைக்கு காலையில் தான் கைஸ் போக முடியும். போய் தூங்க போகிறது தான். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹோட்டல் அழகு. நான் கைஸ் வந்துட்டேன் கோயிலுக்கு. சுவாமி மலை. ஏன் கைஸ் அவ்வளோதான், வந்துட்டேன் சாமி பார்க்க. சாமி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருகரோட இதுவான் பர்த்டேவா இன்றைக்கி. ஆனால் ஹோட்டல் அழகு எங்கண்ணா இருக்குது? இதான் கைஸ் கோயில். இதான் கோயில். வந்துட்டேன். நான் மூடிட்டாங்க. போயிட்டு ரூம் பார்க்குறேன். தூக்கம் வருது. தூங்கிட்டு போய் கண்டினியூ பண்ணுறேன். முடியல, வந்துட்டேன். 36 கேமரா இருக்கா? ஓகே, நாங்கள் 1000. ஓகே, ரூமை ஏசி போட்டு பக்காவாக வச்சுருங்க. நான் வந்துடுறேன் சாப்பிட்டு. ஓகேங்க. யா நான் போய் மொஸ்ட்டு தூங்குறேன். தண்ணி வச்சுருங்க, சோப்பு ஷாம்பு எல்லாமே வச்சுருங்க. எல்லாமே இருக்குமா? நான் போய் சாப்பிட்டு வந்துட்டுங்களா? கும்பகோணம் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். வர வைக்க முடியுமா சாப்பாடை? வர வைக்க முடியுமா? ஆர்டர் பண்ண முடியுமா? இருக்கா? பார்க்குறேங்க. நான் பார்க்குறேங்கய்யா. சரிங்க, நான் பார்க்குறேன். அதாங்க இங்கே தான் ஹோட்டல் ரூம் போட்டிருக்கேன். நல்லா தான் இருக்குது ரூமு. நான் உள்ளே போய்ட்டு காட்டுறேன். சாப்பிட போனேன். இப்போ நம்ம சாப்பிட போய்ட்டு வந்துடலாம். பேக் வச்சுட்டு வந்துடுறேன். ஹோட்டல்லாம் இங்கே வந்து ஏடாகுடமாக இருக்குது கைஸ். ஹோட்டலெல்லாம் நல்லாவே இல்லை. இங்கே இவங்ககிட்ட கேட்போம் இருங்க. மேடம், இங்கே ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி எங்கே இருக்குது தெரியுமா மேடம்? கும்பகோணம் போனால் இருக்குமா? நல்லா போயிட்டுங்களா? ஓகே மேடம், தேங்க்யூ. பின்னாடி இருக்காங்க போல் கைஸ். கும்பகோணம் தான் கைஸ் இவங்களும் சொல்கிறாங்க. 7.9 கிலோமீட்டர் காட்டுது கைஸ் கும்பகோணம் இங்கேருந்து. நான் ஃபஸ்ட்டே அந்த ரூட்டில் தான் வந்தேன். நான் சாப்பிட்டே வந்திருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், ரூம் போடுறதுக்காக இங்கே வந்துட்டேன். ரூமு கோயில்கிட்ட வந்தால் கைஸ் இந்த ராயல் இருக்குல்ல, இது மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் போல். சிங்கிள் ரூம். ஆனால் இவன் வந்து சிங்கிள் ஆக்குபென்சி 1500 கேட்குறான். 1700 கேட்டான். 1600 பேசினேன். டபுள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போனீங்கன்னா இவங்ககிட்ட எவ்வளோ தெரியுமா சொன்னான்? டபுள் ரூம் வாங்க போனீங்கன்னா ஆஸ்க் ஃபார் 2500 rupees. ஆனால் 1004 எனக்கு இவ்வளோ டபுள் ரூம் காசு. டபுள் ரூமே தேவையில்லை. அது குட்டி பெட்டு வேறு. அந்த பெட்டு தான் க்ளீனாகவே இல்லை. 1000 நான் அன்க்ளீனான ரூமில் இப்படிலாம் படுக்கிறதில்ல கைஸ். எனக்கு ஓசிபி இருக்குது எனக்கு. அதனால் கொஞ்சம் நான் வந்து டீசெண்டாகவே போட்டுக்கிறது. 200 என்ன ஆகிட போகிறோம்? 200 ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னுடைய தூக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா 200 மேட்ரே கிடையாது. இந்த மைக்கு வேறு வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ வந்து கும்பகோணத்துலேயே ஸ்பெஷலான ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன் நான் சாப்பிட. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் போல். ஆனால் எனக்கு வந்து தெரில. என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணான். ஆனால் வந்து இங்கேருந்து 8 கிலோமீட்டர் போன போல். நான் ஃபோன் பண்ணி சாப்பிட அவனை ஃபோன் பண்ணி அங்கே கால் பண்ணி கொஞ்சம் சொல்கிறான். வெயிட் பண்ண சொல்கிறான். நான் சார்ஜ் வேறு இறங்கிச்சேன் ஃபோனில். இன்றைக்கி தான் கழிச்சு 4 கழிச்சு என் ஃபோன் சார்ஜ் சீக்கிரமாக இறங்காமல் இருந்திருக்கேன். யூஸ் பண்ணுறதில்ல. ஃபோன் மாற்றணும். ஓகே, நான் போய் இங்கே சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கும்பகோணத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். இப்போ நான் சாப்பிட்டு 12 மணிக்கு வந்து நான் தூங்கினா கூட 1 2 3 4 5 6 7 8 9 காலை 9 மணிக்கு இருந்தால் கூட தூங்கி 10 மணிக்கு சாமி பார்த்தோன்னா ஒரு 11 மணிக்கு ஆலங்குடி போனால் கூட கிளைமேட் நல்லா இருந்தால் நாங்கள் இருந்து அப்படியே கிளம்பி நான் வந்து திருச்செந்தூர் நைட்டு போய் அடைஞ்சிருவேன் கைஸ். மதுரை முடிஞ்சால் பார்ப்போம், இல்லை வைத்தீஸ்வரர் கோயில் போகிற வழியில் இருந்தால் பார்ப்போம். எப்படின்ற டைமிங் பார்த்துட்டு பண்ணுவோம் கைஸ். நாங்கள் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக பண்ணுறோம். போய் அந்த ஃபேமஸ் கடை போல் கைஸ். என்னை சீட் பண்ணிட்டான் என் ஃப்ரெண்டு. அவன் சொன்ன லொக்கேஷன் வேறு. இது கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்குது. பரவாயில்ல, இதுக்கு மேலே பசி தாங்கள சாப்பிட்ற முடியல. இல்லை பார்சல் வாங்கிட்டு போயிடலாருங்க போல். கைஸ் இதான் மணிகுண்டு போல். இங்கே தான் கொக்கோகோலா கிடைக்கும்னாங்க. எங்கே கிடைக்கும்னு தெரியலையே மணிகுண்டு கிட்ட. கோவில் இது. நைட்டில் வந்து கோவில் பார்க்குறேன் பாருங்க. நான் யானை கைஸ் பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது யானை. ஓகே, கல்யாணம் போல். கல்யாணம் இல்லை, ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி, சாமி இது மாதிரி. யானை அழகாக இருக்கே. வேறு லெவல். ஆமாம், இங்கே தான் கேட்கணும். டயட் கோக் எங்கண்ணா கிடைக்கும்? மூடியாச்சுல எல்லாமே. ஓகே கை சாப்பிட வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஒரே வெறுப்பாக இருக்குது கைஸ் எனக்கு.
டயட் கோக்கே கிடைக்கல, வடக்ஸ் வேறு எரியுது எனக்கு. ஓகே, நான் ரூம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் டைம் பாருங்களேன், 11 இதை பாருங்களேன். எங்கேயோ பார்த்தேனே அதை பாருங்கள், 11 பார்த்தா லக்கு. இன்றைக்கி முருகருக்கு பிறந்த நாள் வேறையாங்க கைஸ். போயிட்டு சாப்பிட்ணும், பசி தாங்கல், எனக்கு வயிற்றெல்லாம் கிள்ளுது. ஒரு டயட் கோக் தான் நல்லாயிருக்கும், அசிடிட்டி ஆகாமல் இருக்கும். நாளைக்கு காலையில் தான் இல்லைனா அதெல்லாம் பார்க்கணும். எதுவுமே இல்லை இங்கே, கடைங்களே இல்லை கைஸ். இங்கே 7 மணிக்கெலாம் மூடுவாங்க போல் இந்த ஏரியாவை. இங்கே பவர் இருந்ததுன்னு வச்சுங்க கைஸ், ஃபில் பண்ணி போயிடலாம் கைஸ். இங்கே டைம் ஆயிடுச்சு தான் ரொம்ப, 11 பட் ஸ்டில் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நாளைக்கு காலையில் பெட்ரோல் போட எப்படி தான் டைம் வேஸ்ட் ஆகாதுல்ல. பவர் வேறு இருக்கிற மாதிரி இருக்குங்க, பார்த்துக்கோண்ணா. பவர் இருக்கே, பவர் இருக்கா அண்ணா? பவர் இருக்காண்ணா? பவர் இல்லை, பவர் இல்லைனா தவறுண்ணா. நீ பவரில் எரியல்றா பண்ண, தவறில் எரியுதுன்ற மாதிரி. இன்னும் இவ்வளோ கூட நிற்குது இந்த ஊரில் தான் ஒரே பங்கு போல். காலையில் தான் நீங்கள் தான் வந்து நார்மல் போட்டுன்னு போவோம் பாருங்களேன். மேரே தொக்காத்து. ஆனால் இப்போ நின்று போட முடியாதுப்பா, இருக்கிற பெட்ரோல் வீட்டுக்கு போனால் போகிறோம், என்னால் முடியாது, பயிரெலாம் கில்லுது எனக்கு. இந்த இடம் ப்ரீமியம் தான் இருக்கும் போல், பார்க்கிங்கும் இருக்குது. எங்கேண்ணா போட்டான்? ஓகேண்ணா. அவ்வளோதாங்க ரூமுக்கு வந்துட்டேன். இதுதான் ரூமு, 1800 சிங்கிள் பெட்டு தான் எனக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதை பாருங்களேன், ஃபுல்லாக முடியல, நான் சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டு நான் தூங்குறேன் கைஸ். நான் காலைல கண்டினியூ பண்ணுறேன், பாய். வெயில் செம உரிக்குது கைஸ். மார்னிங் வந்து இப்போ தான் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கோம் வண்டியை. கும்பகோணத்தில் வெயில் பிரிக்குது. எனக்கு இன்றைக்கி எப்படி போக போகிறேன்னு தெரில. இங்கேருந்து ஆலங்குடி போகணும் எனக்கு. அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா பார்டரை நோக்கி தான் காட்டுது. பட்டுக்கோட்டை வழியாக போகலாம் போல், திருச்செந்தூர். ஹெல்மெட்டை துடைக்கணும். செம வெயில் ஆரம்பிச்சிச்சு. நான் கண்டமாயிரும்னு நினைக்கிறேன். கும்பகோணம் போய் கும்பகோணம் டிகிரி காஃபி குடிச்சிட்டு வர போகிறோம் கைஸ். நான் அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். அங்கேயே டிஃபனும் சாப்பிட்றலாம். அங்கேயே டிஃபனும் சாப்பிட்றலாமாண்ணா? எங்கண்ணா? மகளாம்பிகை அதான் சொன்னாங்க. எங்கண்ணா அது? எங்கே வரும் அது? இந்த ரோட்டில் போங்க. கும்பேஸ்வரம் இதில் போயிட்டு ஒரே நேர் சைட்டு லாஸ்ட்டாக போனீங்கன்னா ஒன் வே வரும். அதில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே பேரிகேட் போட்டிருப்பாங்க. பேரிகேட் ஒன் வே. இந்த பேரிகேட்லேயே திருப்பி நீங்கள் ஒரு ரைட் எடுத்துட்டு கடை பேர் மங்களாம்பிகை. கடை பேர் மங்களாம்பிகை தான். ஓகே, கும்பேஸ்வரன் கோயில் மங்களாம்பிகை. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, பொறுமையாக சொன்னீங்க. உங்கள் பேர்? கார்த்தி. விக்கி என் பேர். பாய், வரேன். கும்பேஸ்வரன் கோயில் மங்களாம்பிகை. தேங்க்யூ தலை. கைஸ் இங்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார் இவர். காஃபி கடை தான் கேட்டேன், உடனே ஒரு ஆள் கஷ்டாரு ஃபோனு. நம்ம காஃபி குடித்தோமே அது எங்கே அது அப்படின்றாரு. இன்றைக்கி வாழாமப்பே பண்ணல, வண்டி ஒரு மாதிரியாக இருக்குது. எங்கே அது அப்படின்னாரு. உடனே அந்த ஃபஸ்ட்டு ஒரு நாங்கள் கும்பேஸ்வரன் கோயில் மங்களாம்பிகைன்னு அதுதான் இவங்களும் சொல்கிறாங்க. நாங்கள் உள்ளே வந்துட்டோம், சுற்றி பார்த்துட்டு போவோம். எனக்கு கும்பகோணம் வந்துட்டு காஃபி குடிக்காமல் போனால் மைண்ட் ஃபக் ஆயிடும் எனக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டு, ஏன்னா நான் ஒரு காஃபி லவர். நான் போயிட்டு குடிச்சிட்டே போவோம். அரபிநாடு அசந்து நிற்கும் அழகியானே. இந்த கோப்ரோன்னு வருது. டிஜே மைக்கு வாய் உள்ளே போகுது கைஸ். இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் இருக்கான், அதை வாங்கி போடணும். வாய் வலிக்குது எனக்கு. கும்பேஸ்வரன் கோயில் மங்களாம்பிகை. கும்பலாம்பிகைன்ட்டேன். கும்பேஸ்வரன் கோயில் மங்களாம்பிகை. கும்பேஸ்வரன் கோயில் ஆஹா, காஃபி வாசனை அடிக்குது. இளநீர் வேறு இருக்குது கைஸ். இளநீர் போடுவோமா லைட்டாக? ஹாய், இங்கே பார்த்தீங்களா ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது கைஸ். இங்கே காஃபி கடை கேஎஸ் மருத்துவமனை இருக்கு. நான் காஃபி கடை போய் கண்டினியூ பண்ணுறேன். எந்த ரைட்டுமா? அந்த போர்டு இருக்கே, மஞ்சள் போர்டு, அதுவா? ஓகே, கும்பேஸ்வரன் கோயில் மங்களாம்பிகை காஃபி கடை. அங்கே தானே? சரி, நான் வரேன் பாப்ளு. தேங்க்யூ. என்ன குண்டு நல்லா கொழுன்னு இருக்கும், கொழுன்னு இருக்குது. கும்பேஸ்வரன் கோயில் மங்களாம்பிகை. கும்பேஸ்வரன் கோயில் மங்களாம்பிகை. இந்த பொண்ணு கேட்போம். எங்க கும்பேஸ்வரன் கோயில் எங்கே இருக்கு? லெஃப்டா? லெஃப்ட்டு. இங்கே ஃபுல்லாகவே காஃபி கடை தான் போலையே. சின்ன கடை தான் போல கைஸ். டொக்கு மாதிரி இருக்குது. வெளியே வச்சுருக்கலாமே இவங்க. டொக்கில் இருக்குது, உள்ளே ரொம்ப இருக்குது. சரி வாங்க சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆத்தென்டிக்கான ஷாப்பாக இருக்கும்.
அண்ணா வழி விடணா கொஞ்சம் வழிவிடணும். ஐயோ இடிக்கும் போல தலை இதில் எனக்கு. பாப்பா வழி விடு அண்ணா, வழி விடணா. அங்கிள் வழி விடுங்க. தம்பி வழி விடுறோம். நான் குனியணும் வயசு குனிஞ்சாதான் போக முடியும் நான். ஓகே, செம்ம க்ரௌடாக இருக்குது. கடை காலையிலேயே இட்லி எங்கேயே வாங்கிட்டு போயிட வேண்டியதான் பார்சல். கைஸ் எனக்கு கிச்சனுக்கே அனுப்பிட்டாங்க. டேரெக்டாக கிச்சனுக்கே உள்ளே போகன்றாங்க. உள்ளே போய் சாப்பிட்டு கொண்டுறாங்க. எங்கடா உள்ளே போகிறீங்க, உள்ளே அனுப்புகிறீங்க? ஏதோ தலையில் கட்டி வச்சுங்க. இதான் கிச்சன் ப்ரொடக்ஷன் இடம் போல. இதுதான். எங்க காஃபி எங்க அக்கா? அக்கா காஃபி எங்க? காஃபி சாரி பாத்ரூம் தான் இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே நடமாடி வீட்டுக்குள்ளே முடிசூடி ஆட்டுக்குள்ளே வந்தா எங்கள் வேலையா. கைஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு செயின் லூப் பண்ணேன். ஒரு ஆளை கூப்பிட்டேன், வரல அவர். அவ்வளோதான், கிளம்பிட்டேன் கைஸ். காலையில் இருந்து இன்றைக்கி ஃப்ரெண்ட் வந்து விலாகே எடுக்கல கைஸ். கிளம்பிட்டேன் நான் டக்குன்னு. எனக்கு சரியான வெயில் கைஸ், முடியல. வெயிலில் தான் கிளம்பக்கூடாதுன்னு நினச்சேன் நான். ஆனால் வெயில் வந்து ஒன்றும் பண்ண முடியல என்னால். கேமரா ஆங்கிள் வேறு மாற்றிடுறேன். பட் நல்லாயிருக்கு இந்த கீர். எனக்கு இந்த டிஜே மைக்கு கேமரா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப குட்டியாக அழகாக காம்பேக்டாக இருக்குது. எனக்கு கோயில் பார்த்துட்டேன், சாமி நல்ல தரிசனம், சூப்பர் தரிசனம். காலையில் நல்ல வைப் ஆக்சுவலாக. அங்கே வேறு ஒருத்தவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க, நங்கநல்லூர்லேருந்து. அவங்க கூட அப்படியே பேசினட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டேன் கைஸ். பெட்ரோல் அடிக்கணும். இப்போ நம்ம முதல் வேலை, இப்போ நமக்கு வந்து ஃபோன் இருக்குது, கோப்ரோ இருக்குது, ஓகே Insta360 இருக்குது. Insta360 இப்போ இனிமேல் ஓகே ஃபோன் இருக்குது, டிஜே மைக் இருக்குது, டிஜே இருக்குது, கேம் இருக்குது, Insta360 இருக்குது. ஓகே, கன்ஃபியூசிங்காக இருக்குப்பா. ஒரே கன்ஃபியூசிங் தான். ஸோ என்ன, பெட்ரோல் போடணும், அவ்வளோதாங்க. இப்போ இங்கேருந்து ஆலங்குடி ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே போக போகிறேன் இப்போ நான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு குரு கோயில் இருக்குது, அதை பார்த்துட்டு அங்கே வந்து திருச்செந்தூர் தான். சீக்கிரமாக போனோம் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் காட்டுது, 40 மினிட்ஸ் காட்டுது. 1 மணிக்கு கோயில் மூடுருவாங்க, அதுக்குள்ளே போனோம். ஸோ நான் வந்து வேகமாக கிளம்புறேன். பெட்ரோலை போட்டுட்டு வலிக்க ஆரம்பிக்கணும் வண்டியை. தஞ்சாவூர் ரோட்டில் இருக்குது. ஓகே, நான் போய் கண்டினியூ பண்ணுறேன். பாய். பெட்ரோல் கைஸ், பெட்ரோல் இல்லையா கைஸ்? பெட்ரோல் இல்லையா பாப்பா? பெட்ரோல் இல்லை. கைஸ் 95 இருக்குது இங்கே பெட்ரோலு. அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன். அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் இருக்குது. எனக்கு மாதிரி காண ஆக மாட்டேங்குது. அண்ணா கொஞ்சம் ஃபுல் பண்ணி விட்டுருண்ணா. 95 இங்கே தான் கைஸ் இருக்குது. கண்ட இடத்தையும் தேடிட்டு இருந்தேன், இல்லை. அண்ணா கொஞ்சம் ஃபுல் பண்ணி விட்டுருண்ணா. பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், ஃபுல் பண்ணிட்டு வரேன் இருங்க. பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் கிளியர் ஆகிரும். பெட்ரோல் இல்லைனாலே பக்குன்னு இருக்கும். ஆனால் ஃபுல் பண்ணிடுறேண்ணா. கட் ஆஃப் ஆகும். நான் தூக்கி போடணா, பிளாஸ்டிக் அது. கட் ஆஃப் ஆனதும் மறுபடியும் போடுங்கண்ணா. நான் சொல்கிறேன், அது வரைக்கும் போடுங்க. 200, 300, 400, 500, 600, 700, 800 பிடிக்குங்க. கேஷாக கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். 800 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு. ஆனால் ஆலங்குடி போகலாம்ண்ணா, ஒரே ரோடு. ஓகே, ஆனால் ஒரே ஒரு ரவுண்டாக 900 வர மாதிரி பிடி, இல்லை 850 முடி. புடி எதாவது பிடிச்சா 900 பிடிச்சிரு. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பார்த்தண்ணா, கீழே விடாதண்ணா. பெட்ரோல் விற்கிற விலையில் கீழே விட்றேண்ணா. நீ 500 இந்தாண்ணா. 500 அவ்வளோதான். 100 ரூபா வாங்கி கிளம்பிடலாங்க. ஆலங்குடி தான், பறக்க வேண்டியது தான். ஆலங்குடி தான். இதோட எங்கேயுமே நிற்பாட்ட போகிறதில்ல. சரியான டயர்டாக இருக்குது. பாடி ஓஆர்எஸ் ஒன்று வாங்கணும் எனக்கு. என்ன இது பெட்ரோல் இப்படி போட்டுனுக்குறாங்க. இருக்கா 100 ரூபா? தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. கேஷ் ஹேண்டில் பண்ணுறேன் இப்போலாம் நான் நிறைய. வேறு வழி கிடையாது எனக்கு. ஓகே, பாய் கைஸ். நான் போய்ட்டா சாமி பார்த்துட்டு திருச்செந்தூர் போய் கண்டினியூ பண்ணுறேன். என்ன அண்ணா லுக்கு போடுறாரு பயனா. லுக்கிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கு அண்ணன். ஆஹா கைஸ், நான் சின்ன வயசில் வரும்போது இந்த கோவில் ரொம்ப தொக்குமாரி இருந்தது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியாச்சு பாருங்களேன். அக்கா, கோயில் இது உள்ள தானே பார்க்கிங்கு? என்ன பண்ணுற? பேக்கிங் வச்சுட்டா?
அப்போனா ஓகே. பேக் எடுத்துகிட்டு வண்டியை தனியாக போட்டேன். பேக்லேயே வண்டியை வச்சுலான்னு பார்த்தேன், வேலைக்கு ஆகாது போல். சரி இருங்க, நான் வந்து வண்டியை போட்டுதான் கைட்டு வரேன். இதுதான் ஆன்மீக ட்ரிப்பில் இதான் ஒரு பிரச்சனை. என் அத்தை மாதிரி மகளே சரியான ஸ்பாட்டு ஒன்று இருக்குது, கூப்பிட்டு போகிறோம் வாங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் போன இப்படி பயந்துது என்னென்னு அந்தளவு பயம் வேகமாக வந்துட்டேன். லைட்டாக வந்துட்டு போய் போகிறாங்க. ஹாய், வண்டியை விட்டுட்டா வண்டியை விட்டுட்டா வண்டி விட்டு பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இங்கே தான் விடுவேன். சரியான ஸ்பாட்டு கை, நல்ல ஒரு ஸ்பாட் மாட்டிக்கிச்சு எனக்கு. வைபி ஸ்பாட்டு. ஆனால் இங்கே பாய்ஸ் வந்து அட்டி விடுவாங்க போலையே. என் அத்தை மருமகளேன்ற மாதிரி இருக்குது இந்த இடம். ஒரு கோலம், அப்படியே ஒரு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம். சைட் லாக் பண்ணிடுது. ஓகே, பேக்கை தூக்கி வண்டியிலே விட்டு போயிடலாமா. நல்ல ஒரு ஸ்பாட்டு. வைபு நல்லா இருக்குது. உள்ளே போய் பிடிக்கும் எங்களை ரெஸ்ட் எடுக்கலாமான்றது கைஸ். உள்ளே சரியான கூட்டம் இருக்கும் போல் இன்றைக்கி சண்டேயில். இந்த குரு பயிற்சி வேறு வந்திருக்குல்ல இப்போது, அதனால் பாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருத்துருன்னு ஆகிட்டு இருப்பாங்க. என் அத்தை மருமகளேன்னு ஆகிட்டானுங்க. சரி நான் உள்ளே போயிட்டு வரேன். பிள்ளையார் இருக்காருங்க. ஓகே பாய். ஓகே கைஸ், அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். இந்த வீட்டில் பேக் கொடுத்துட்டு போனேன். இந்த பாட்டி ரொம்ப ஸ்வீட்டு. ஓகே, ஓரளவு அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. பேகை மாட்டிகிட்டு கிளம்பிட்டேன். மாலை கொடுத்தாங்க, மாலையை இதில் இப்படி போட்டுக்கினேன். ஆனால் மாலை போகிற வழியில் பிச்சிக்கின்னு வந்துடும் நினைக்கிறேன் நாராக. அப்புறம் கொஞ்சம் இதுதான் கோவில். ஓகே, இப்போ வந்து திருச்சி போயிட்டே போயிடலாம் கைஸ். பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ரூட் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி போய் தான் போகணுமா. மதுரை போய் திருச்சி அதுதான் பைபாஸாம். கொஞ்ச நேரம் போய் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங்காக ஓட்ட ஆரம்பிக்கலாம் கைஸ். முடியல. இப்போ எங்கேயாவது போகிற வழியில் எங்கேயா ஹோட்டலில் தான் நான் போட்டுருவேன். வெயில் ஓவர் மண்டையை பொழக்குது வெயில். அவங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.